அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெரும் சீர் அல்கல் இன்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருட்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். எனது மன மாயை எனது பேரருளானது வெற்றி கொள்ள வேண்டும். உங்கள் பெருஞ்சீரானது வெற்றி பெற வேண்டும். பூரணமாக எங்கும் நிறைந்த அருட்பெரும் ஜோதி. மேலும் சிறிய விளக்கம். வரி அகவல் வரி. என்னையும் பொருளென எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்த. அகவல் வரி 1561 இருந்து நம்ம மீண்டும் அதை சிந்திக்கும் போது இறைவன் வள்ளலாருக்கு அளித்த வாழ்வு எத்தன்மையானது என்று சிந்தியுங்கள். எவ்வளவு ஒரு பெரிய நிலை தந்த இறைவனை இந்த என்னையும் பொருள் என எண்ணி என் உள்ளத்தில் அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்த அந்த வரிகளில் உள்ளது போல போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் என்று பாராட்டாது வெல்க நின் பேரருள் என்று ஏன் எழுதினார்? மனம் மாயைக்கு அடிமை அல்லவா? இறைவன் தர வேண்டிய அனைத்தையும் தந்துவிட்டார். இறைவன் தந்த பேரருள் பெரும் சீரை விட மாயையாகிய மனம் ஆற்றல் பெற்றதாய் இருந்துவிட்டால் என்ன செய்வது? அந்த பேரருள் கூட மனமான மாயையிடம் தோல்விக்கான வாய்ப்பு உண்டோ? அருளியில் என்னை ஈர்க்கும் நின் பேரருளுக்கும் உலகியலில் என்னை தள்ளும் மாயையின் அடிமையாகிய மனத்திற்கும் போராட்டம் ஏற்பட்டால் இறைவா அருளை கொடுத்து விட்டோமே என்று பேசாமல் இருந்து விடாதே. ஒரு தந்தையின் கடமை தன் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து வேண்டிய சீர்வரிசைகளை எல்லாம் அளித்து கணவனுடன் அனுப்பிவிட்டால் மட்டும் முடிந்து விடுவது இல்லை. அங்கே தன் பெண் நன்றாக வாழ்கின்றாளா என்று கண்காணிக்க வேண்டும். அவ்வாறு உன் பேரருளை மாயையின் அடிமையாகிய மனம் வென்றுவிடாமல் நீ பார்த்து கொள்வாயாக. என் மனதை நின் பேரருள் வெல்லட்டும், நின் பெரும் சீர் வெல்லட்டும் என்று பிரார்த்திக்கின்றார் திரு அருள் பிரகாச வள்ளலார் என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம். வெல்கனின் பேரருள் வெல்க நின் பெரும் சீர் அல்கல் இன்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 1575 1576 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். நமது அருட்பெரும் ஜோதி பண்டே தொட்டு அகத்தும் புறத்தும் சூழ்ந்து கொண்டு உள்ளதாம். அகத்தே அருளாக நிலையில் இருந்து கொண்டே புறத்தில் ஜோதியை தன் ஆணைப்படி வேண்டியாங்கு பல பல பொருள்களையும் ஆற்றல்களையும் அறிவு அனுபவங்களையும் உருவாக்கியும் நீக்கியும் கொண்டுள்ளதாம் அந்த அகப்பொருள். அகமும் புறமும் அந்த அருளும் ஒளியும் இடைவுறாது மேலும் மேலும் விளைவும் விளக்கமும் கொண்டிருக்கும் உண்மை குறிக்க வந்த சொல்லே
அல் கல் இன்று ஓங்கிய என அமைந்துள்ள சொற்றொடராய் காண்கிறோம். இதன் பொருள் நீக்குதல், இல்லாமல், வளர்கின்ற என கொள்ளப்படும். இவ்வகம் புறமாகிய இருநிலை உண்மையை உணர்த்தவே வெல்கனின் பேரருள், வெல்கனின் பெரும் சீர் என ஓதப்பட்டு உள்ளது. வெல்கனின் பேரருள் என்றால் அகவலர் அருளின் வெற்றியை போற்றதாகும். வெல்கனின் பெரும் சீர் என்றதால் புற சூழ் ஜோதியின் வெற்றியும் சிறப்பும் குறிக்கப்பட்டதாக கொள்வதாகும். அருளும் சீரும் குன்றாதோங்கி வாழ்வு துணை புரிகின்ற அதலால் அவற்றை வாழ்த்துகின்றார். வாழ்த்தி வாழ்வு பெற்று வெற்றியை கொண்டாடுகிறார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். வெல்கனின் பேரருள், வெல்கனின் பெரும் சீர், அல் கல் இன்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. எனது மனமாயை, எனது பேரருள் அருளானது வெற்றி கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் பெரும் சீரானது வெற்றி பெற வேண்டும். பூரணமாக எங்கும் நிறைந்த அருட்பெரும் ஜோதி நமக்கு எல்லாவற்றையும் எங்கும் நீக்கமுற தர வேண்டும் என்கிற செய்தியை தான் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுகிறது. உண்மையை உணர்ந்து கொள்வோம், அல்லதை விடுத்து நல்லதை செய்வோம் என்கிற செய்தியை நமக்கு சொல்லுது. எல்லோரையும் வாழ்த்தவும் வணங்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் இந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்ம ஸ்பிரிட்டப் பண்ணணும். அதை மட்டுமே நாம் பரவ வேண்டும். அதுதான் மூச்சை கவனி, பேச்சை குறை. ஒருவன் மௌனத்திலே இருந்துதான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பேசியே செத்து போகிறான் மனுஷன். அதிகாரம் பண்ணியே செத்து போகிறான் மனுஷன். எல்லாரும் தன்னுடைய ஆளுமைக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறான் மனுஷன். இப்போ இது மாதிரி இல்லாமல் அமைதியாக மௌனமாக நிறைவான வாழ்க்கை நோக்கி பயணப்படுவது தான் வெற்றியை கொடுக்கும். எல்லாரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். இந்த வையகத்தையும் வாழ்த்துவோம். இந்த வையகம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். நாடு நல்லா இருந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் உலகம் எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ அந்த உலகத்தை வாழ்த்துகிற போது, நாடுகளை வாழ்த்தும் போது, ஊரை மாற்றும் போது தனி மனிதன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.